திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். அதாவது தூங்கி எழுகின்ற பொழுது என்ன சொல்லணும்? நமச்சிவாய என்று சொல்லணும். நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை நீங்கள் அற்புதமாக கூறணும். விடியற்காலையில் திடீர்னு நமச்சிவாயன்னு வந்துருமே, நீங்கள் உறங்க போகின்ற நேரத்திலேயே இந்த நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்லிகிட்டே நீங்கள் தூங்கணும். அப்படி உறங்கினால் அந்த நமச்சிவாய என்ற ஒரு பேர் முழக்கம் 5 எழுத்து மந்திரம் உங்கள் காதிலே வந்து ஒலிக்கும் ஒலிக்கும் ஒலிக்கும். இந்த 5 எழுத்து மந்திரம் உங்களுக்கு ஒரு அடித்தளம். நல்லதை நினைக்க, நல்லதை பேச, நல்லதை செய்ய ஒரு அடித்தளமாக அமையும். திருச்சிற்றம்பலம். எனவே நல்லதையே நினையுங்கள், நல்லதையே பேசுங்கள், நல்லதையே செய்யுங்கள். உங்கள் வாழ்வு நலமாக வளமாக இருக்கும். கவலையே வேண்டாம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்ற நம்பெருமேன் சிவபெருமேன் குத்தப்பெருமேன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமாருடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று 3ஆம் திருமுறையிலே 119வது பதிகம் 119 திருச்சிற்றம்பலம். திருமுறை 3ஆம் திருமுறை, பாடல் 4வது பாடல். திருச்சிற்றம்பலம். தாங்கரும் காலம் தவிர வந்து இருவர் தம்மடும் கூடினார் அங்கம் பாங்கினால் தரித்து பண்டு போல் எல்லாம் பண்ணிய கண்ணுதல் பரமர் தேங்குள் பூங்கமுகு தெங்கிளம் கொடிமா செண்பகம் வன்பல இலுப்பை வேங்கை பூமகிழால் வெயில் புகா வீழி மிழலையான் என வினை கெடுமே. தாங்கரும் காலம்னு சொன்ன அது மகா சங்கார காலம்னு பேர். இருக்கு மகா சங்கார காலம். சங்காரம் மகா சங்காரம். அப்படி உலகமே அழியும். அப்போ திருமால் பிரம்மன் ஆகிய இருவருடைய எலும்புகள் எல்லாம், மகாவிஷ்ணுடைய எலும்பு, பிரம்மாவினுடைய எலும்பு, இவைகளையெல்லாம் தான் அழகுற அணிந்து கொண்டிருப்பார். பின்பு முன்பு போல் மீண்டும் எல்லாம் படைத்தல் தொழில் தான். நெற்றிக்கண் உடையவர் சிவபெருமான். அவர் இங்கே இருக்கார். கமுகு, தென்னை, மா, செண்பகம், பலா, இலுப்பை, வேங்கை, மகிழமரம், ஆலமரம் எல்லாம் சேர்ந்து அங்கே என்ன வெயிலே தெரியாதான். திருவிழிமையில் வெயில் என்பதே தெரியாது. அப்படி வெயிலே புகாத வகையிலே சோலைகளெல்லாம் சூழ்ந்த திருவேழிமிழலை என்னும் திருத்தலத்திலே பெற்றிருந்த அருளுவார். அப்பெருமானுடைய திருநாமத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருப்போமே, ஆனால் நம்முடைய வினைகளெல்லாம் பாவமெல்லாம் போகும், நீங்களும். வெயில் புகான மரங்களுடைய அடர்த்தி, அவ்வளவு மரங்கள். வெயில் நுழைவு அறியா குயில் நுழை போதும்பர்னு மணிமேகலையில் வருது. இப்போ வெயில் உள்ள நுழையாது.
தாங்கரும் காலங்கிறது மிக விளக்கமாக சொன்னோம்னாக்கா மகா சங்கார காலம் இல்லை. நம்முடைய தொழில் நீங்க இருவர் தம்மோடும் கூடினார். பிரம்மன் திருமால் இடத்தும் திருமால் விருத்திர பகவானிடத்திலுமாக கூடினார். அப்போ ஒடுங்கினவர்களாகிய அவ்விருவரின் அங்கம் அல்ல அவருடைய எலும்புகளை அவர் நம்ம அணிந்திருந்தாராம். அதான் திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய வாழ்க பாடலை மீண்டும் பெருமானிடத்தில் விண்ணப்பிப்போம். தாங்கரும் காலம் கவிர வந்திருவ தம்மொடும் கூடினார் அங்கம் பாங்கினார் கரித்து பண்டு போல் எல்லாம் பண்ணிய கண்ணுதல் பரமர் தேங்கொள் பூம் கமுகு தெங்கு இளங்கொடி மா செண்பகம் வன்பலா இழுப்பை வேங்கை மகிழால். இந்த இடத்துல மகிழால்னா மகிழமரம்னு பேர். மகிழால் வெயில் குக வீழி மிழலையான் என வினை கெடுமே. அப்படி திருவிழிமலை அப்படி நினைச்சிட்டாலே நம்ம செஞ்ச பாவமெல்லாம் நீங்கணுன்றார். அப்படிப்பட்ட அருமையான ஒரு திருத்தலம் திருவிழிமிழலை. எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருவிழிமிழலை செல்வோம். அங்குள்ள பெருமானையும் பெருமாட்டியையும் வணங்குவோம். பெருமானுடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்கடந்து விடைபெறுபவர் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.